போர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஒரு குழு இருக்கும், இல்ல ஒரு அமைப்பு இருக்கும், இல்ல 2 அமைப்புகள் இருக்கும். அந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து இந்த சட்டதிட்டங்களை நீங்க மதிக்கணும், இந்த சட்டதிட்டங்களை வந்து நீங்க பின்பற்றணும், இல்ல இந்த நாட்டு உரிமை எங்க கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொல்லி 2 அமைப்புகளோ இல்ல 2 குழுக்களோ அந்த நாட்டுக்காக போராடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை வெடிக்கும் போது நிறைய சண்டைகள் நடக்கும். பேரலா அவங்களோட எக்கனாமி பயங்கரமா டவுன் ஆகும். ஸோ மற்ற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. எக்கனாமி அந்த மாதிரி விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணாம அவங்களுக்கு தேவையான அந்த போர் விஷயங்கள் இருக்குல்ல, அதுல மட்டும்தான் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ ஏமனும் அதை தான் பண்ணியிருக்காங்க. அப்படி பண்ணும்போது இன்னுமே அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமைக்கு போகுது. ஃபைனலா அவங்க என்ன முடிவு பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு மேல்பட்டு நம்ம இந்த ஊர்ல இருக்க முடியாது, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2014 யாரு 2014ல நிமிஷா பிரியா அங்கதான் இருக்காங்க. ஆனா தாமஸும் அவங்களுக்கு பிறந்த பெண் குழந்தையும் கேரளாக்கு அவங்க சென்ட் பண்ணிடுறாங்க. நீங்க போயிட்டு அங்க இருங்க, நான் வந்து இந்த இடத்துல நர்சிங் முடிச்சிருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் ட்ரை பண்ணி கண்டிப்பா நான் மேல வந்துருவேன் அப்படின்ற மாதிரி நிமிஷ பிரியா 2014ல சென்ட் பண்ணியிருக்காங்க.